குளியல் மூலம் தோஷங்களை நீக்குவது எப்படி? நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நாம் குளிக்கும் போது போடக்கூடிய ஒரு சில பொருளைக் கொண்டு தீர்க்கலாம். 9 கிரகங்களின் தோஷத்தை தீர்ப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் வாங்க. சூரியனால் ஏற்படும் தோஷம் நீங்க சிகப்பு மலர்களையோ அல்லது குங்குமப்பூவையோ குளிக்கும் நீரில் சிறிதளவு போட்டு பின்பு 4-5 குவளைகள் அந்த நீரில் குளித்துவிட்டு பின் வழக்கம் போல சாதாரண நீரில் குளிக்கலாம். இதனால் சூரிய பகவானால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். சந்திரனால் ஏற்படும் தோஷம் நீங்க அழகுக்காக பலர் தயிரை முகத்தில் பூசிக்கொள்வது வழக்கம். சந்திரனால் ஏற்படும் தோஷத்தை போக்கவும் இதை தான் செய்ய வேண்டும். குளிப்பதற்கு முன்பு சிறிதளவு தயிர் எடுத்து அதை உடல் முழுக்க தடவி பின் குளித்து வந்தால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். சந்திரனால் ஏற்படும் தோஷம் நீங்க செவ்வாயால் ஏற்படும் தோஷம் நீங்க செவ்வாய் தோஷம் இருப்பதால் திருமணம் தடைபடுகிறது, திருமணத்திற்கு பிறகும் பல பிரச்சனைகள் வருகிறது என்று பலர் கவலைப்படுவதுண்டு. இதற்கு சிறந்த குளியல் பரிகாரம் என்னவென்றால், வில்வ கொட்டையை சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நன்கு பொடி செய்து குளிக்கும் நீரில் கலந்து அதில் ஒரு 4-5 குவளைகள் குளித்துவிட்டு பின் வழக்கம் போல சாதாரண நீரில் குளிக்கலாம். இதனால் செவ்வாய் தோஷம் விலகும். புதனால் ஏற்படும் தோஷம் நீங்க புதன் தோஷம் நீங்க கங்கை நீரோ அல்லது கடல் நீரோ தேவை. சிறிதளவு மஞ்சள் கடுகு எடுத்துக்கொண்டு அதில் தேன் கலந்து பின் அதை சிறிதளவு கடல் நீரிலோ அல்லது கங்கை நீரிலோ கலந்து பின் அனைத்தையும் நாம் குளிக்கும் நீரில் கலக்க வேண்டும். பின் இந்த நீரில் குளிப்பதன் மூலம் புதனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். வியாழனால் ஏற்படும் தோஷம் நீங்க கருப்பு ஏலக்காய் சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நீரில் நன்கு கொதிக்க வைத்து பின் அதை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வருவதன் மூலம் வியாழனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். சுக்கிர தோஷம் நீங்க பச்சை ஏலக்காயை சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நீரில் 4 கொதிக்க வைத்து பின் அதை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வர வேண்டும். சனி தோஷம் நீங்க கருப்பு எள் சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நீரில் 4 கொதிக்க வைத்து பின் அதை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வர வேண்டும். ராகு தோஷம் நீங்க நாட்டு மருந்துக்கடைகளில் கிடைக்கக்கூடிய மகிஷாட்சியை சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நீரில் 4 கொதிக்க வைத்து பின் அதை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வர வேண்டும். கேது தோஷம் நீங்க அருகம்புல்லை சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நீரில் 4 கொதிக்க வைத்து பின் அதை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வர வேண்டும்.